கவினின் இல்லத்திற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் சென்றிருக்கிறார். நெல்லையில் ஐடி இளைஞர் ஆணவ படுகொலை செய்யப்பட்ட நிலையில் தற்பொழுது அந்த குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் தெரிவிப்பதற்காக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் அங்கு சென்றிருக்கிறார். தமிழக அரசு இந்த வழக்கை விரைவில் முடிக்க வேண்டும், விரைவில் விசாரணை நிலவரங்கள் துல்லியமாக வெளிவர வேண்டும் என்ற காரணத்தினால் சிபிசிஐடி வசம் ஒப்படைத்திருக்கிறது. விசாரணை மிக தீவிரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்நிலையில் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் கவினின் குடும்பத்தை சந்தித்து ஆறுதல் தெரிவித்து வருகிறார்கள். இந்நிலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் அங்கு சென்றிருக்கிறார். கவினின் பெற்றோரிடம் அவர் உரையாடி வருகிறார். அவர்களுக்கு ஆறுதல் தெரிவித்து வருகிறார் தொல் திருமாவளவன். கவினும் தானும் உண்மையாக காதலித்ததாக கைதான சுர்ஜித்தின் சகோதரி கவினின் காதலி தற்பொழுது ஒரு வீடியோவை வெளியிட்டிருக்கிறார். விசாரணை ஒருபுறம் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் சூழலில் இருவருக்கும் இடையிலான உறவு குறித்து பல்வேறு விளக்கங்கள் சமூக வலைதளங்களில் எழுந்த வண்ணம் இருந்த சூழலில் அது குறித்து தற்பொழுது கவினின் தோழி கவினின் காதலி தற்பொழுது ஒரு வீடியோவை வெளியிட்டிருக்கிறார். தன்னுடைய பெற்றோருக்கு தங்கள் காதல் விவகாரம் குறித்து தெரியும் என்றும் அவர் அதில் பேசியிருக்கிறார். கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் சுடலை மணிச்செல்வன் இணைந்திருக்கிறார். சுடலை மணிச்செல்வன், நெல்லையில் ஐடி இளைஞர் கவின் ஆணவ படுகொலை செய்யப்பட்ட நிலையில் இந்த வழக்கு பல்வேறு கட்டங்களை சந்தித்து வருகிறது. தற்பொழுது அவருடைய காதலி ஒரு வீடியோவை வெளியிட்டிருக்கிறார். பல்வேறு அரசியல் தலைவர்களும் கவினின் இல்லத்திற்கு சென்று ஆறுதலும் கூறி வருகிறார்கள். தற்போது என்ன நிலவரம்? நிச்சயமா பொங்கலி கடந்த 27ஆம் தேதியான ஞாயிற்றுக்கிழமை மதியம் ஐடி ஊழியரான கவின் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் என்பது பெரும் பரபரப்பையும் அதிர்வலைகளையும் ஏற்படுத்தியிருந்த நிலையில் இன்றைய தினம் 4வது நாளாக இது ஆணவ கொலை. இந்த கொலையின் காரணமாக பாதிக்கப்பட்ட நீதி கிடைக்க வேண்டும் என்று தொடர்ந்து கோரிக்கை வந்து வருகிறது. இந்த நிலையில் இன்று 4வது நாளாக கவினின் உடலை பெறாமல் அவர்கள் உறவினரையும் பெற்றோரையும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். காரணம், கொலையாளியான சுர்ஜித்தின் தாய் மற்றும் தந்தை காவல்துறையில் பணிபுரியும் இருவரும் கைது செய்யப்பட்டால் மட்டுமே உடலை பெற்றுக் கொள்வோம் என்று தொடர்ந்து கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த நிலையில்தான் காலையில் தூத்துக்குடி பாராளுமன்ற உறுப்பினர் கனிமொழி நேரில் வருகை தந்து அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார். தொடர்ந்து தற்போது அவரது வீட்டிற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் எம்பியுமான தொல் திருமாவளவன் தற்போது வருகை தந்து அவரது வீட்டிற்கு சென்று அவரை பெற்றோருக்கு ஆறுதல் சொல்லி வருகின்றார். அந்த காட்சிகளை தான் நம்மால் தற்போது பார்க்க முடிகிறது. இதற்கிடையில் தற்போது வரை கவின் காதலித்து வந்த காதலி என கூறப்பட்டிருந்த நிலையில் தற்போது தொடர்ந்து 2 வீடியோ காட்சிகளை வெளியிட்டு தற்போது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறார். முதல் காட்சியில் எனக்கும் கவினுக்குமான உறவு யாருக்கும் தெரியாது, எங்கள் இருவருக்கும் மட்டுமே தெரியும் என்று கூறியிருந்த நிலையில் தற்போது 2வதாக ஒரு வீடியோ காட்சியை வெளியிட்டிருக்கிறார். அந்த காட்சியில் கவினும் தானும் உண்மையாக காதலித்தோம் என்றும் அந்த காதல் இருவருக்கு குடும்பத்திற்கும் தெரியும் என்றும் தெரிவித்திருக்கிறார். ஆனால் சுமார் 6 மாத காலம் தேவை என்பதால் தனது வீட்டில் இதை தெரிவிக்காமல் இருந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில்தான் தங்களுடைய உறவு குறித்து யாரும் அவதூறாக பேச வேண்டாம் என்றும் ஏற்கனவே நிறைய பேசிவிட்டீர்கள் என்றும் எங்களது காதல் உண்மையானது என்றும் அவர் பரபரப்பான ஒரு வீடியோ வெளியிட்டு தற்போது அதுக்கான விளக்கத்தை கொடுத்திருக்கிறார். இந்த நிலையில்தான் தற்போது 4வது நாளாக உடலை வாங்காமல் உறவினர்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் தற்போது திருமாவளவன் இங்கு வருகை தந்துள்ளார். அவரது உறவினர் மற்றும் பெற்றோர்களிடம் பேச்சுவார்த்தை என்பதும் நடைபெற்றுள்ளதாக தெரிகிறது. இதற்கு பின்னரே இன்றைய தினம் உடலை வாங்குவார்களா மாட்டார்களா என்ற விவரம் தெரியும். ஏற்கனவே இந்த குற்றவாளியின் தந்தை சரவணன் கைது செய்யப்பட்ட நிலையில் தாயாரையும் கைது செய்ய வேண்டும் என்று ஏற்கனவே கூறியுள்ளனர். தொடர்ந்து தாயாரும் கைது செய்யப்படுவாரா என்ற கோணத்தில் பொதுமக்கள் எதிர்பார்த்திருக்கின்றனர். நன்றி சுடலை மணிச்செல்வன். கவினின் காதலி பேசிய வீடியோவை தற்பொழுது மீண்டும் ஒருமுறை பார்க்கலாம். நானும் கவினும் ரொம்ப ட்ரூவா லவ் பண்ணோம். கொஞ்சம் செட்டில் ஆக டைம் தேவைப்பட்டுச்சு. May 30 அப்போ வந்துட்டு சுர்ஜித்தும் கவினும் பேசிட்டாங்க. அப்போ அந்த டைம்ல வந்துட்டு அப்பா கிட்ட சுர்ஜித் சொல்லிட்டான். அப்பா வந்துட்டு இந்த மாதிரி லவ் பண்றியான்னு என்கிட்ட கேட்டப்ப இல்லப்பா நான் லவ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டேன். ஏன்னா கவின் என்கிட்ட டைம் கேட்டிருந்தான், இன்னொரு 6 months கழிச்சு சொல்லு ப்ளீஸ் அப்படின்னு சொல்லியிருந்தான். அதனால வந்துட்டு நான் வந்துட்டு அப்பா கிட்ட அன்னைக்கு சொல்லலை.
அதுக்குள்ளே நெக்ஸ்ட் அப்கமிங் மந்த்துக்குள்ளே இப்படி ஆயிடுச்சு. 2 பேருக்குள்ளே என்ன கான்வர்சேஷன் போச்சுங்கிறது தெளிவாக தெரியாது. ஆனால் கவினுக்கு ஃபோன் பண்ணி சுர்ஜித் வந்துட்டு பொண்ணு கேட்க வாங்க, இவ மேரேஜ்க்கு மூவ் பண்ணாதான் அடுத்து என்னோட ப்ரொஃபஷனை பார்க்க முடியும் அப்படின்னு சொன்னான் அப்படிங்கிறது எனக்கு தெரியும் கண்டிப்பாக. அதுக்கப்புறமா வந்து 27 என்ன நடந்துச்சு அப்படின்னா, அன்னைக்கு கவின் வராங்கிறது எனக்கு தெரியாது. நான் 28 ஈவினிங் தான் வர சொல்லியிருந்தேன். அவங்க தாத்தாக்கு தலையில் சூச்சர்ஸ் இருந்ததுனால நான் வந்துட்டு ரூம் பார்த்துட்டு அட்மிட் பண்ணணும்னு யோசிச்சிருந்தேன். அப்போ வந்துட்டு ஆஃப்டர்நூன் மங்கம்மாள் சாலைக்கிட்ட வந்து நின்றுட்டு தான் எனக்கு வந்துட்டு தெரியவே செய்யும் அவங்க வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ டைரெக்டாக அவங்க நான் அங்கே ஐபிக்கு கூட்டிகிட்டு போயிட்டேன். கூட்டிகிட்டு போயிட்டு கவின் உள்ளே வந்தான். பட் அவங்க அம்மா கிட்டேயும் மாமா கிட்டேயும் மட்டும்தான் பேசிகிட்டு இருந்தேன். பேசிட்டே அப்படியே கவின் வெளியே போயிட்டான். அங்கேருந்து கிளம்புறப்பந்தான் அவங்க மாமாவும் அம்மாவும் கிளம்புறப்பந்தான் கவின் எங்கே அப்படிங்கிறதே நாங்கள் யோசித்தோம். நான் ட்ரீட்மெண்ட் ப்ரொசீஜர்ஸ்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ யோசிச்சுட்டு நான் வந்துட்டு சொன்னேன், அவங்க அம்மா வந்துட்டு கால் பண்ணாங்க, அவனுக்கு எடுக்கல. நானும் கால் பண்ணி எடுக்கல. நீங்கள் வேணால் பசிக்குதுன்னு சொன்னாங்க அவங்க அம்மா, சாப்பிட போங்க, நான் வேணால் வர சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். அதுக்குள்ளே இப்படி ஆயிடுச்சு. ஸோ வந்துட்டு இது தேவையில்லாமல் நிறையா இஷ்டத்துக்கு யாரும் வதந்தியை கிளப்ப வேண்டாம். உங்களுக்கு தோணுது எல்லாத்தையும் பேசாதீங்க. எங்கள் அப்பா அம்மாவுக்கு இதில் எந்த சம்மந்தமுமே கிடையாது, அவங்களுக்கு தெரியாது. இதை இதோட விட்டுருங்க. தனது தந்தை கைது செய்யப்பட்ட நிலையில் கவினின் காதலி வீடியோவை வெளியிட்டிருக்கிறார். தானும் கவினும் உண்மையாக காதலித்ததாகவும், தன் தாய் தந்தையருக்கு இந்த விவகாரம் குறித்து எந்த தகவலும் தெரியாது, அவர்களுக்கும் இந்த சம்பவத்திற்கும் எந்த தொடர்பும் இல்லை, அவர்கள் தண்டனை பெற வேண்டும் என்று நினைப்பது தவறு என்றும் அவர் வீடியோவில் பேசியிருக்கிறார்.